கிராம ஊராட்சி செயலாளர் வேலைவாய்ப்புக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் இன்னிலேருந்து நீங்கள் சப்மிட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். அந்த ஜாப்க்கான நோட்டிஃபிகேஷன் எப்படி நீங்கள் அஃபிஷியல் வெப்சைட்குள்ளே போகணும், அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணணும், எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில்ஸ் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஹாய் ஹலோ கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ், வெல்கம் டு டெய்லி ஃபேமிலி ஸ்டடி சேனல். இது போன்ற யூஸ்ஃபுல்லான அப்டேட்ஸ்க்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துக்கிட்டு இருக்கிறது தான் tnrd.tn.government.in அப்படிங்கிற கவர்மெண்ட் வெப்சைட்டு. இதில் தான் உங்களுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம், நோட்டிஃபிகேஷன் எல்லாமே ரிலீஸ் பண்ண போகிறாங்க. நார்மலாக உங்களோட ஃபோனில் உள்ள நீங்கள் கூகுளே டவுனில் டைப் பண்ணாலே இந்த பேஜ் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். இதில் லெஃப்ட் சைடு உங்களுக்கு வியூ அட்வர்டைஸ்மெண்ட், விளம்பரத்தை பார்க்கன்னு ஒரு கேட்டகரி கொடுத்துருக்காங்க இல்லையா, ஜஸ்ட் அதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். இதில் பாருங்கள் டிஸ்ட்ரிக்ட் கொடுத்துருக்காங்க, ஷோ கேன்சல், அப்புறம் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த ஆப்ஷன் அப்படிங்கிறத நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கான டிஸ்ட்ரிக்ட் டிஸ்பிளே ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் திண்டுக்கல் செலக்ட் பண்ணியிருக்கேன். ஷோ அப்படிங்கிற க்ரீன் பட்டன் நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா இன்னும் பாருங்கன்னா அட்வர்டைஸ்மெண்ட் அவைலபிளாக இல்லைன்னு வருது. ஸோ இன்னும் அவங்க அப்டேட் பண்ணலை. வேறு ஏதாவது டிஸ்ட்ரிக்ட் கொடுக்கலாம். மேக்ஸிமம் அப்டேட் பண்ணிவிடுவாங்க. ஒரு சில டிஸ்ட்ரிக்ட்க்கு இன்னும் அப்டேட் பண்ணாமல் இருக்க வாய்ப்பு இருக்குது. இப்போ நான் காஞ்சிபுரம் செலக்ட் பண்ணியிருக்கேன். அடுத்ததாக மதுரை செலக்ட் பண்ணி பார்க்கலாம். இப்போ மதுரைக்கு பார்த்திங்கன்னா அப்டேட் பண்ணிட்டாங்க. இதில் நமக்கு டவுன்லோடுங்கிற ஆப்ஷன் வந்தது இல்லையா, இதை நம்ம கிளிக் பண்ணலாம். இப்போ உங்களுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்தாச்சு. ஸோ ஜென்ரலாக இதில் எல்லாத்துக்குமே ஏஜ் லிமிட் எல்லாமே ஒன்று தான். அந்தந்த டிஸ்ட்ரிக்ட் மாறுபட போகிறதில்ல. வேகன்சி மட்டும்தான் உங்களுக்கு டிஃபர் ஆகும். இதிலே ஒன் டைம் பேசிக் டீட்டெயில்ஸ் பார்த்துடலாம். சேலரி பொறுத்தவரை 15,900லேருந்து 50,400 வரை உங்களுக்கு கொடுக்குறாங்க. நீங்கள் ஜென்ரலாக இருந்தீங்கன்னா ஏஜ் லிமிட் 18லேருந்து 32 வரை. இதே நீங்கள் பிசிஎம்மாக இருந்தீங்க, எம்பிசியாக இருந்தீங்க, இல்லை டிஎன்சியாக இருக்கீங்கன்னா உங்களுக்கு 18லேருந்து 34 வயது வரை கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி எஸ்சி எஸ்டியாக இருக்கீங்க, ஆதரவற்ற விதவியாக இருக்கீங்கன்னா உங்களுக்கு 18லேருந்து 37 வயது வரை கொடுத்துருக்காங்க. மாற்றுத்திறனாளிகளாக இருந்தீங்க அப்படின்னா அதிகபட்ச வரம்பில் இருந்து நீங்கள் என்ன கம்யூனிட்டியில் மாற்றுத்திறனாளியாக இருக்கீங்களோ அந்த கம்யூனிட்டியோட அதிகபட்ச வயது வரம்பிலேருந்து 10 வருஷம் எக்ஸ்ட்ரா நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா அதுதான் உங்களுடைய வயது வரம்பு. முன்னாள் இராணுவத்தினராக பொதுப்பிரிவினர் ஜென்ரலில் இருந்தீங்கன்னா 18லேருந்து 50 வயசு வரை விண்ணப்பிக்கலாம். இதே பிசிஎம், எம்பிசி அண்ட் டிஎன்சியாக இருந்தீங்கன்னா 18லேருந்து 55 வரை நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மதுரையில் நமக்கு மொத்தம் பார்த்திங்கன்னா 69 வேக்கன்சிஸ் இருக்குது. இதேமாதிரி ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட் வைஸுமே நம்பர் ஆஃப் வேக்கன்சிஸ் மாறுபடும். ஸோ இந்த 69ல் அது எப்படி அவங்க பிரித்து கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ எஸ்சியில் விடோவுக்கு ஒரு வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஜென்ரல் டர்னில் 10 வேக்கன்சி இருக்குது. அப்படிங்கிறப்ப யாருனாலுமே இதில் போட்டி போடலாம். அதே மாதிரி ஜென்ரல் டர்ன் நான் ப்ரையாரிட்டி கேட்டகரியில் பெண்களுக்கு 6 கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி கொரோனாவில் பேரண்ட்ஸ் இறந்தவங்களுக்கு ஒரு வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு அந்த 69 வேக்கன்சியுமே யாருக்கு கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறது டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. உங்கள் மாவட்டத்தில் நீங்கள் அதில் கேட்டகரியில் எந்த கேட்டகரியில் வர்றீங்க அப்படின்னு செக் பண்ணிக்கோங்க. பட் இவங்க தான் அப்ளை பண்ணணும் இல்லை. ஸோ கண்டிப்பாக எல்லாத்துக்குமே அதில் இட ஒதுக்கீடு இருக்குது. பட் நம்பர் ஆஃப் வேகன்சி தான் கொஞ்சம் மாறுபடும். கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்கள். ஏன்னா டேரக்ட் இன்டர்வியூ மட்டும்தான் உங்களுக்கு இருக்க போகுது. கல்வி தகுதி பார்க்கலாம். 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்கணும். அதே மாதிரி குறைஞ்சபட்சம் 8ஆம் வகுப்பு வரை தமிழ் மீடியம், தமிழ் ஒரு சப்ஜெக்டாக நீங்கள் கண்டிப்பாக படிச்சிருக்கணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. அப்ளிகேஷன் ஃபார்ம் அமௌண்ட் 100 ருபீஸு. நீங்கள் எஸ்டிஏ இருந்தீங்க இல்லைனா மாற்றுத்திறனாலே இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு 50 ரூபாய் கொடுத்துருக்காங்க. இது அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் நவம்பர் 9ஆம் தேதி, வர்ற நவம்பர் 9ஆம் தேதிக்குள்ளே நீங்கள் ஆன்லைனே இதற்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் சப்மிட் பண்ணிடணும் அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க. 2 கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, பார்த்துடலாம். விண்ணப்பதாரங்க கல்வி தகுதி, ஜாதி சான்று, முன்னுரிமை சான்று, சப்போஸ் உங்களுக்கு எதுவும் ப்ரியாரிட்டி இருக்குன்னா அந்த சான்றிதழ் ஆகியவைகளுக்கு ஆதாரம் கண்டிப்பாக பதிவேற்றம் செய்ய வேண்டும். நீங்கள் ஏதாவது ஒரு பாக்ஸ் செக் பண்ணுறீங்கன்னா அதுக்கான சர்டிஃபிகேட் நீங்கள் கண்டிப்பாக ப்ரொடியூஸ் பண்ணணும். சர்டிஃபிகேட் இல்லாமல் நீங்கள் நான் இதுக்கு எலிஜிபிள் அப்படிங்கிறத அப்ளை பண்ணிடக்கூடாது. அதே மாதிரி இன சுழற்சி, வயது மற்றும் கல்வி தகுதியுள்ள நபர்களிடமிருந்து வரப்பெறும் விண்ணப்பங்கள் மட்டும்தான் ஏற்கப்படும் அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க. இந்த விண்ணப்பத்தில் தகுதியான விண்ணப்பத்தை செலக்ட் பண்ணுறதுக்கு 1 வீக் டைம் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்ளை பண்ணுற எல்லாருமே இன்டர்வியூ கூப்பிட மாட்டாங்க. நீங்கள் எலிஜிபிளாக கரெக்டாக இருக்கீங்களா இந்த பதவிக்கு அப்படின்னு பார்த்து தான் உங்களை கூப்பிடுவாங்க. இப்போ நம்ம எப்படி அப்ளை பண்ணுறங்கிறத பார்க்கலாம். இப்போ அப்ளை பண்ணுறதுக்கு நம்ம இனிஷியலாக அதே பேஜுக்குள்ளே போகிறோம். இதை அப்படியே ஸ்க்ரோல் டவுன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கீழே அப்ளை அப்படிங்கிற ஊராட்சி செயலாளர், பஞ்சாயத்து செக்ரட்டரி அப்ளைங்கிற ஆப்ஷன் கொடுத்துருக்காங்களே, ஜஸ்ட்டு அதை நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணோம் அப்படின்னா அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க் நம்மளுக்கு ஓப்பன் ஆகிடும். இப்போ நம்ம ஜஸ்ட்டு இந்த பாக்ஸில் உள்ளதை டிக் பண்ணாலே போதுமானது. ஃபஸ்ட்டு விண்ணப்பிக்க விரும்பும் மாவட்டம் எது அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக காலி இடஒதுக்கீடு வகுப்பு, ஸோ உங்களோட கம்யூனிட்டி என்ன அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க, அதை செலக்ட் பண்ணிக்கலாம். அடுத்தது ஜெண்டர், அப்புறம் வேகன்சி ரிசர்வேஷன் கேட்டகரியில் இருக்கீங்களான்னு கேட்டிருக்காங்க. விண்ணப்பதாரரின் தலைப்பெழுத்துகள், ஸோ இனிஷியல் நேம் கேட்டிருக்காங்க. அப்புறம் தந்தை அல்லது பாதுகாவலரின் பெயர்,
10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றவரான்னு கேட்டிருக்காங்க. ஆம்னா ஆம் கொடுங்க. அதே மாதிரி கொரோனா காலப்பகுதியில் 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்கீங்களா? எஸ் இல்லை நோ. கல்வி அமைப்பு என்னது? ஸ்டேட் போர்டா, சிபிஎஸ்சியா, மெட்ரிகுலேஷனா? கிளிக் பண்ணிக்கோங்க. 10ஆம் வகுப்பை தேர்ச்சி பெற்று ஆண்டு மற்றும் மாதம் என்னன்னு கொடுக்கணும். ஓகேங்களா? அடுத்ததாக அந்த சான்றிதழ் நகல் 10th ஸ்டாண்டர்ட் சர்டிஃபிகேட் சான்றிதழ் ஜெராக்ஸ் வந்து சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்புறம் எஸ்எஸ்எல்சி மார்க் ஷீட்டை நீங்கள் வந்து அந்த மார்க் ஷீட் எண் நம்பர் வந்து நீங்கள் என்டர் பண்ணணும். அடுத்து கம்யூனல் கேட்டகரி கேட்டிருக்காங்க, ரிலீஜன் கேட்டிருக்காங்க, உட்பிரிவு கேஸ்ட் என்ன அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. அப்புறம் முன்னாள் இராணுவ வீரரா, ஆதரவற்ற விதவியா, மாற்றுத்திறனாளியாக கேட்டிருக்காங்க. அப்புறம் ரேஷன் கார்டு நம்பர், டேட் ஆஃப் பர்த்து, உங்களோட சொந்த மாவட்டம் இது, மொபைல் நம்பர், இமெயில். அடுத்ததாக 1ஆப்லேருந்து 8ஆம் வகுப்பு நீங்கள் தமிழில் பாடமாக படிச்சிருக்கீங்களா அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. அப்படி இருந்தால் மட்டும் தான் நீங்கள் அப்ளை பண்ண முடியும். எனது கண்டிஷன் அப்ளிகேஷன்லேயே கொடுத்துட்டாங்க, நோட்டிஃபிகேஷன்லேயே. ஸோ எஸ்னா எஸ், நோனா நோ. ஓகேங்களா? அடுத்ததாக தொடர்பு முகவரி, உங்களுடைய அட்ரெஸ்ஸு கரெக்டாக கான்டாக்ட் பண்ணுற மாதிரி லெட்டர் அனுப்புனா வந்து ரீச் ஆகிற மாதிரி கரெக்டான அட்ரஸ் வந்து கொடுங்க. அடுத்ததாக கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணணும், உங்களோட ஃபோட்டோ அப்லோட் பண்ணணும், உங்களோட சிக்னேச்சர் வந்து நீங்கள் அப்லோட் பண்ண வேண்டியிருக்கும். கடைசி இந்த இதை ரீட் பண்ணிட்டு நீங்கள் ஜஸ்ட்டு எல்லாத்தையும் டிக் பண்ணி தாராளமாக நீங்கள் நெக்ஸ்ட் பேஜுக்கு வந்து நீங்கள் போனீங்கன்னா உங்களுக்கு பேமெண்ட் இருக்கும். பேமெண்ட் வந்து ஆன்லைனில் நீங்கள் கிரெடிட் கார்டு அல்லது உங்களுக்கு கியூஆர் கோடு இந்த மாதிரி எதாவது யூஸ் பண்ணி நீங்கள் தாராளமாக பேமெண்ட்டை முடிச்சிட்டாலே உங்களுக்கு அப்ளிகேஷன் முடிஞ்சிடும். டிஎன்பிசி எக்ஸாம்ஸ் அளவுக்கு நிறைய ப்ரொசீஜரில் உங்களுக்கு இருக்கிறதே இந்த 25 பாக்ஸஸ் தான். ஓகேங்களா? அந்த 28 இது வரைக்கும் தான். இதை நீங்கள் கரெக்டாக கிளிக் பண்ணாலே போதுமானது தான். ஐ ஹோப் யூ என்ஜாய் திஸ் வீடியோ. தேங்க்யூ. ஆல்வேஸ் கீப் ஸ்மைலிங், கீப் ஸ்டடிங்.